அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் தொடர்ந்து 48 நாள்கள் செய்வதனால அதிக பலன்கள் கிடைக்கும். அது ஏன் என்கின்ற தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தினசரி வழிபாடு அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆனால் சிறப்பு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து 48 நாள்கள் செய்ய வேண்டும். அதாவது ஒரு மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 48 நாள்கள் ஏன் செய்யறோம், அப்படி செய்வதனால கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்போ ஒரு குபேரர் பூஜை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தொடர்ந்து 48 நாள் செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்னு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் நமக்கு பரிகார பூஜைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா தினசரி வழிபாடு என்பது வேறு, பரிகார பூஜைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதையும் 48 நாள்கள் செய்யணும். அதாவது ஒரு மண்டலம் செய்யணும் அப்படின்றது நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்த புருஷர்கள் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் எந்த ஒரு மூலிகை மருந்து சாப்பிடுவதாக இருந்தாலும் தொடர்ந்து 48 நாள்கள் செய்ய வேண்டும். ஒரு மண்டலம் நம்ம முடிச்சோம்னா அதற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மூலிகை மருத்துவம் எடுத்துக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஆயுர்வேத சிகிச்சை இல்லை மூலிகை மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்கே மருத்துவர்கள் சொல்லுவாங்க, நான் மருந்து எழுதி தரேன், நீங்கள் 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் ஆன்மீகத்தில் நம்ம ஆன்மீக பெரியவர்களை போய் பார்க்கும் பொழுது இல்லை ஆன்மீக புத்தகங்கள் படிக்கும் பொழுது அதில் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து 48 நாள் செய்யுங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா குலதெய்வ பூஜை மற்றும் குபேரர் பூஜையெல்லாம் 48 நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அதற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், சீக்கிரத்தில் பலன்கள் கிடைக்கும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி அதனால் அதை பார்த்து செய்தவர்கள் பூஜை வழிபட்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இதற்கான காரணம் என்ன, இதற்கு பின்னாடி என்ன தாத்பரியம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 ராசிகள் இருக்கு. நவகிரகங்கள் 9. இப்போ இந்த மூன்றையும் கூட்டுங்க. 27 + 12 + 9 இதை கூட்டும் பொழுது 48 வருது இல்லையா? இதை கணக்கில் வைத்துதான் சித்த புருஷர்கள் வழிபாடாக இருந்தாலும் மூலிகை மருந்து எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் 48 நாள்கள் அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் நவகிரகங்கள் நம்ம வழிபாட்டோட தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவை அனைத்தும் தான் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இந்த நவகிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் மற்றும் ராசிகள் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு வருது. எப்படி ஆதிக்கம் செலுத்துது? 27 நட்சத்திரமும் நம்ம ஆதிக்கத்தை செலுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலுத்தும். இப்போ சூரியன் மேலே இருக்கு, அந்த சூரியனிலிருந்து நமக்கு அந்த சூரிய மண்டலத்திலிருந்து நம்ம பல அடுக்குகளை தாண்டி நமக்கு இங்கே சூரியன் வந்து சுடுது. அந்த புற ஊதா கதிர்கள் இங்கே வந்து நம்ம உடம்புல படுது. இது கண்ணுக்கு தெரியாது ஆனால் இருக்கு அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை உணர முடியும் நம்மளால. சூரியன் வெளிச்சத்தில் சூரியனுக்கு நேராக நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம்னா அப்படியே கருப்பு கருப்பாக படிஞ்சிருது. இதெல்லாம் எதனால்? அது சுட்டரிக்கின்ற வெயில்னால, புற ஊதா கதிர்கள்னால. இது போல தான் ராசி மண்டலத்திலிருந்தும் நட்சத்திர மண்டலத்திலிருந்தும் நவகிரகங்களிலிருந்தும் அது ஒவ்வொரு விதமான கதிர்வீச்சுகள் வெளிப்படும். இது வந்து நம்ம ஒவ்வொருத்தரோடையும் தொடர்புள்ளதாக இருக்கு. இப்போ ஒருத்தர் மிதுன ராசி கடக லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மிதுன ராசி கடக லக்னம் அது மட்டும்தானே தொடர்பு, எப்படி மற்றதெல்லாம் தொடர்பாகும், 27 நட்சத்திரங்களும் தொடர்பாகும் அப்படின்னு கேட்டால் நமக்கு ராசி ஒன்றாக இருந்தால் கூட புக்தி எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா சந்திர புக்தி நடக்குது,
உங்களுக்கு இத்தனாம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து நட்சத்திரங்களும் புக்திகளாக மாறி வருது. அப்போ என்னென்னா அதனுடைய கதிர்கள் எல்லாம் நம்மோட தொடர்புடையதாக மாறுது. நட்சத்திரங்கள் கூட ஆதிக்கம் செலுத்துது. ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இத்தனாம் பாதம் நடக்குது, அந்தரங்கம் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொரு திசையும் எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் நவகிரகங்களுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும். அதையெல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இது 48 நாள் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 48 நாள்கள் ஒரு மண்டலம் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கே தெரியாமல், ஜோதிடர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கின்ற நம்முடைய தோஷங்கள் எல்லாம் விலகும். இப்போ இந்த அந்தரங்கம் புக்தி அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. ரொம்ப பெரிய கடல் இல்லையா ஜோதிடம். அதனால ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும். நவகிரகங்கள்னாலேயோ இல்லை நட்சத்திரங்கள்னால இல்லை ராசினால தோஷம் இருக்கும். அந்த தோஷங்கள் விலகி போயிடும்ன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு மண்டலம் செய்யணும் வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இதற்கும் அந்த மூலிகை மருந்து 48 நாள் சாப்பிட சொல்கிறாங்களே அதற்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலிகை மருந்து எதுவாக இருந்தாலும் புடம் போடுவாங்க. அந்த புடம் பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதற்கு கீழே போடுவாங்க. இந்த நவகிரகங்கள்லேயே ராஜ கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் தான் சூப்பர் பவர். அந்த சூரியனுக்கு கட்டுப்பட்டு தான் மற்ற கிரகங்கள் இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்கும், ராசிகள் எல்லாம் கூட ஒன்றோடு ஒன்று அனுசரித்து போய்கிட்டு இருக்கும். அப்போது அந்த சூரியனுடைய பவர், மிகப்பெரிய சூப்பர் பவர் இந்த மூலிகை மருந்துகளில் கிடைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த மருந்துக்கு பவர் அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த மருந்து தொடர்ந்து 48 நாள்கள் சாப்பிடும். அந்த 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் நவகிரகங்களுடைய தாக்கம் கம்மியாகணுன்றதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அழகாக நம்முடைய சித்த புருஷர்கள் எல்லாம் 48 நாள் என்கின்ற கணக்கை அழகாக சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 48 நாள்கள் பூஜை செய்யறதுக்குள்ளற இல்லை 48 நாள்கள் வழிபாடு செஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அதற்குரிய பலன் கட்டாயம் கிடைக்குது. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்த்த செய்தி மிக எளிமையான செய்தியாக இருந்தால் கூட அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் நேரில் பார்க்குறவங்க அல்லது கமெண்ட்ஸில் கூட கேட்டிருக்கீங்க, ஏன் 48 நாள் செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதற்கு விடை தெரியணும் இல்லையா? எதையும் தெரிந்து செய்யும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். என்னால் மற்றும் என் கணவர் குழந்தைகளால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயில்ல விஹா ஆன்லைன்னு ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க, அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கும், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு சிம்பிள் இருக்கான்னு பாருங்க. இப்போ நான் படத்தில் காமிக்கிறேன் பாருங்க. இதில் விஹான்ற பேரில் தான் கருப்பு எழுத்தில் போலியானது இருக்குது. அது நம்மளுடையது கிடையாது. அதை நீங்கள் பார்த்து ஏமாந்துடாதீங்க என்னோடதுன்னு. இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் விஹா என்னுடைய ப்ராடக்ட்ஸை நான் காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பச்சை எழுத்து இருக்கும், விஹான்ற பேர் தான் இருக்கும், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி போலிகளை தவிர்ப்பதற்காக தான் நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது இந்த போலி இருக்கு இல்லையா, இதில் சார்கோல் சோப், பப்பாயா சோப் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வாங்கி ஒரு சிலர் என்னோடதுன்னு நினச்சிட்டு வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அது நல்லா இல்லை அப்படின்னு நம்ம ஷாப்கே சொல்லியிருக்காங்க. இது என்னங்க இப்படி நல்லா இல்லாமல் இருக்குது, இப்படி உங்கள் மேடம் நம்பி வாங்கினோமே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த உப்தன் பவுடர்னெல்லாம், நான் உப்தன்லாம் பேரே வைக்கல, வைட்டனிங் பவுடர்னு தான் பேர் வச்சுருக்கேன். இவ்வளோ ஒவ்வொரு பதிவுலையும் சொன்ன பின்னாடியும் கூட திரும்ப திரும்ப குழப்பம் ஏற்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை தப்பாக எங்கேயாவது போய் மாட்டிக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க.
அப்படி வாங்கிட்டு அதற்கு நல்லாவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லும்போது, என்னங்க எங்களோடதே கிடையாது, இது பாருங்க மேடம் இது சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நீங்கள் ஏன் பார்க்கல, டவுன்லோடு பண்ணிக்கல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கஸ்டமர் கேரில் நம்முடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த போலிகளை பார்த்தும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உருவாக்கியிருக்கேன். அதை உங்கள் செல்லில் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. வாங்குவதற்கும் பொருள்களை பார்ப்பதற்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு. இது தவிர பார்த்தீங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுலேயும் என்னுடைய பெயர் இருக்கா, இந்த சிம்பிள் எல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு, பார்த்துட்டு நீங்கள் வரலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த மேப் ரூட் அழகாக கொண்டு வந்து கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான, அதாவது எங்களுடைய விஹா ஷாப் அல்லது விஹா ஸ்டோர், இதற்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயுமே இருக்காது. ஒரே ஒரு கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வர்றேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ அல்லது ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான், இல்லை அவங்க கடையிலேருந்து பொருள்கள் வாங்கிட்டு வந்து தான் எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. நீங்கள் வாங்கிக்கிட்டு அப்புறம் என்ன திட்டுறதுல அர்த்தமே கிடையாது. கொஞ்சம் தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதை படித்து பதிவுகளாக நான் தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.